இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் மோடி வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக வேண்டும் என வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் அர்ஜுன் சம்பத் செங்கோலை வைத்து வழிபாடு நடத்தினார். செங்கோல் வாழ்க, நந்தி தேவர் வாழ்க, சிவசெங்கோல் வாழ்க. தமிழ்நாடு முழுக்க 234 சட்டசபை தொகுதிகளிலும் உள்ள சிவாலயங்களில் செங்கோலை முன்னிறுத்தி மீண்டும் மோடி வேண்டும் மோடி. தமிழ்நாட்டிலே 40 இடங்களிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியும் ஜெய் ஸ்ரீராம் சேவா சங்கமும் வராகி பீடம் உள்ளிட்ட ஆன்மீக அமைப்புகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலிலே செங்கோல் வழிபாடு செய்து நாம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எங்களுடைய பணிகளை துவக்குகிறோம். இந்த குடியுரிமை சட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முஸ்லீம்களுக்கும் பாதிப்பு இல்லை, எந்த கிறிஸ்தவருக்கும் பாதிப்பு இல்லை, இந்தியாவில் ஒருத்தருக்கு கூட பாதிப்பு கிடையாது. இந்த சட்டம் அங்கே அந்த மசோதாவாக நாடாளுமன்றத்திலே வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து வாக்களித்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து வாக்களித்தது. வாக்களித்துத்தான் இந்த சட்டம் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஏதோ முஸ்லிம் மக்களுடைய குடியுரிமையை பறித்துவிடும் என்கின்ற அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்போம். இந்திய முஸ்லிம்களுக்கு, தமிழக முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. இது நான் மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே கேட்டார் திமுக காரங்க கிட்ட. இப்ப திமுக காரங்க இது வேண்டாங்கிறாங்க, சட்டசபையிலே கேட்டார், இதனால எந்த முஸ்லீமுக்கு பாதிப்பு சொல்லு. எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலேயே கேட்டு இந்த இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு, அந்த திருத்த சட்டத்துக்கு ஆதரவா ஓட்டும் போட்டுட்டு இப்ப மாறி பேசுறாங்க. இப்ப இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு ஜோசப் விஜய், அவர் என்னங்கிறாருன்னா இந்த குடியுரிமை சட்டம் மத பிரச்சனையை உருவாக்கும், இதை மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த விடக்கூடாது, அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுறாங்க. மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அதே நேரத்தில் ராஜ்யசபையில 2 இடத்துலையும் நிறைவேற்றி அது இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. அதை எப்படி ஒரு மாநில அரசு அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு அரசியல் அடிப்படை அறிவு இல்லாம பேசுறாங்க. இது யாராவது சொல்ல முடியுமா? விஜய்க்கு யார் போய் இதை எடுத்து சொல்றது? இலங்கை தமிழர்களுக்கும் இதிலே குடியுரிமை வழங்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இலங்கை தமிழர்கள் அவங்க இலங்கையினுடைய பூர்வ குடிகள், அவங்களுக்கு அங்கதான் குடியுரிமை கொடுக்கணும். வேணா இரட்டை குடியுரிமை கொடுக்கலாம், அது நம்முடைய கொள்கை. இலங்கை தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்கள் அகதிகள் அல்ல. இப்ப முகாம்கள் இருக்காங்க, அவங்க நாட்டுக்கு போனா தான் அங்க ஏற்கனவே அங்க தமிழ் இந்துக்களை அவங்க விரட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நாம இங்க கொடுத்து இந்த குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்து அங்க நம்முடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு வழிவகுக்க கூடாது. அதனால அந்த இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம்தான். அதை பிஜேபி கிட்ட நாம வலியுறுத்துவோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதை தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை இந்த ஜனநாயகத்தை ஒரு பணநாயகமா மாற்றுவதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் பணத்தை எல்லாம் கொண்டு இப்பவே பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்காளர்களுக்கு பண விநியோகம் எப்படி செய்ய வேண்டும், இப்ப இந்த ஜனநாயகத்தை எப்படி பணநாயகமா மாற்றணும், அதுக்கெல்லாம் திட்டமிட்டு திமுக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது இருந்தே தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும், உளவு அமைப்புகள் கண்காணித்து அந்த நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும். இந்த வரக்கூடிய தேர்தலில் ட்ரக் மாஃபியாக்களுடைய கை, அவங்களுடைய பணம், அதே மாதிரி லாட்டரி மாஃபியாக்களுடைய பணம், அவங்களுடைய கை, அதே மாதிரி இந்த சாராய மாஃபியாக்கள், இவங்க தான் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணுங்கிறத தீர்மானிக்க போறாங்க. இவங்களை எல்லாம் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக்கொண்டு இங்கே தமிழகத்திலே ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவது கஷ்டம். எனவே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் இந்த தமிழகத்திலே
இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய இந்து விரோத அரசுங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில்ல நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை தடை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கோயில்களை, அறநிலையத்துறையை, இன்னும் அரசு துறை அனைத்தையுமே தங்களுடைய சொந்த குடும்ப நலன் விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞருக்கு சிலை, தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சாரத்துக்கு கல்வித்துறையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கண்காணிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். முஸ்லீமாவது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நிரூபித்தால், இந்திய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார் நிரூபித்தால் 1 கோடி ரூபாய் இந்து மக்கள் கட்சி பரிசு கொடுக்கும்.